வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க பீட்டர் அப்படின்ற சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். இந்த படத்துல ஹீரோவோட பேரு பீட்டர் அப்படின்றது இவரோட சொந்த ஊர்ல ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுச்சு போல அந்த ஊரை விட்டு தள்ளி வந்து இருந்துட்டு இருக்காரு. அந்த ஊருக்கு திரும்பி போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி திரும்பி வந்தவருக்கு நிறைய பிரச்சனை காத்துட்டு இருக்கு. இவரை யாரோ சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இதை தாண்டி அம்மாக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு. அம்மாக்கு எப்படி இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டது, இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுதான் மீதி கதை. இவரை யாரு சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐ பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மீரான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஃபேஸை கூட தெளிவா காட்ட மாட்டாங்க. காலேஜ் கேம்பஸ்ல இருக்காங்க, வீட்ல இருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ண பீட்டர், எதுக்காக இப்படி பண்ண பீட்டர் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே பீட்டர் அப்படின்ற நம்ம ஹீரோக்கு கனவா வருது. சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாரு. சோ இவரால அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்கு போல, என்ன ஆச்சு அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப இவருக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்தோன்னு இவருமே பேசுறாரு. இவரோட சொந்த ஊரை சேர்ந்தவர் தான் அந்த ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு பேரு ஷாம்பு அப்படின்றது. ஷாம்பு, இதுக்கு மேல என்னால அந்த ஊரை விட்டு தள்ளி இருக்க முடியாது. நான் திரும்பி அந்த ஊருக்கு கிளம்பி வரப்போறேன் அப்படின்ற மாதிரி ஷாம்பு கிட்ட சொல்றாரு. இங்கதான் பீட்டர் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, டிராவல் பண்ணி இவரோட ஊருக்கிட்ட வந்துடுறாரு. எக்ஸாக்டா ஊருக்கு வரல, ஊருக்கு வெளியே வந்திருக்காரு. அந்த இடத்துல வாத்தியம் எல்லாம் வாசிக்கிறவங்க இருக்காங்க. ஷாம்பு தான் அந்த இடத்த ரன் பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் இவரும் பேசுறாரு. ஷாம்பு கூட சேர்ந்த மாதிரி பைக்ல கிளம்பிட்டு இருக்காரு. ஷாம்பு என்ன சொல்றாருன்னா, நீ இப்ப கூட ஊருக்கு போறது சரி கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. காரணம் என்னன்னா, இவரை கொல்றதுக்கு ஊருக்குள்ள நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க போல. இன்னும் அந்த பிரச்சனையை யாருமே மறக்கலன்ற மாதிரி ஷாம்பு சொல்றாரு. இல்ல இதுக்கப்புறமா என்னால ஓடி ஒளிய முடியாது, என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்க போறேன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காரு. இவரோட வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காரு. ஒரு ஆட்டோல தான் வந்து இவரோட வீட்டுக்கிட்ட இறங்குறாரு. அந்த ஆட்டோவை ஓட்டிட்டு வந்தவனே ஹீரோவை கொல்ல நினைக்கிறவன் போல. இப்ப ஹீரோ வந்திருக்கிறத பத்தி யாருக்கோ கால் பண்ணி சொல்றான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அரசியல் இன்வால்வ் ஆக போறேன், இப்போதைக்கு எதுவும் வேணான்னு சொல்றாரு. அண்ணன், நீங்க கூட பழச மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன், கண்டிப்பா இவனை ஏதாவது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆட்டோ டிரைவரும் பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ மேல கோபமா இருக்காங்க, ஏன் எதுக்குன்னு தெரியல. இப்ப நம்ம ஹீரோவும் வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. இவரோட வீட்டுக்குள்ள ஏதோ கிஃப்டா வந்த பொருள் மாதிரி இருக்கு. அந்த பொருளை பாக்குறவரு லைட்டா எமோஷனல் ஆகுறாரு. ஏன் எதுக்குன்றது இப்ப தெரியல, போக போக நமக்கு தெரிய வந்துரும். டே பீட்டர், நீ எப்ப வந்து அப்படின்ற மாதிரி அம்மா இவர்கிட்ட பேசுறாங்க. அம்மா தெளிவா பேச மாட்டாங்க, கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றத நமக்கு புரிய வச்சிடுறாங்க. சாப்பிடுன்னு சொல்றாங்க. சரிமா அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. அம்மா டிவியா ஆன் பண்ணாம டிவி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது நமக்கு கிளியரா தெரியுது. பீட்டரோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் கூலி வேலை பாக்குறவரா தான் இருப்பாரு. அம்மாக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் அவர் தான் பண்ணுவாரு. அவர் கொஞ்ச நாள் வேலை விஷயமா நான் வெளியூருக்கு போறேன், போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பீட்டர் தான் அம்மாவை பாத்துக்கணும் போல. இப்ப மாலினின்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வரத நமக்கு காட்டுறாங்க. இந்த மாலினிக்கு வினுன்ற ஒரு பையன் இருக்கான். ஹஸ்பண்ட் எல்லாம் என்னாச்சுன்றது தெரியல. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பீட்டர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு குடி வரதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க போல. இதெல்லாம் அம்மா பார்த்து கோவப்பட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாலினியை பார்த்து கோவப்பட்டு இருக்காங்க. ஹீரோவும் சகஜமா நீங்க யாரு, இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கேன் மாலினி சொல்றாங்க. என் பேரு மாலினி, இவன் பேரு வினு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அம்மா இருக்காங்கல்ல, அந்த மாலினியை முறைச்சு பாக்குறாங்க. ஹீரோவும் இதை பார்த்து லைட்டா பயப்படுறாரு. ஹீரோ எதனால பயப்படுறாரு, அம்மா எதுக்காக முறைச்சு பாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தெரியல. இங்கதான் ஹீரோவோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கும். அந்த டைம் ஹீரோ காலேஜ் படிக்கிறவரா இருப்பாரு. அது ஃபைனல் இயர் படிக்கிறவரா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணோட பேர் தான் மீரா அப்படின்றது. ஸ்டார்டிங் கனவுல வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த பொண்ணா தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் எல்லாம் சொல்லிக்கல, பார்த்து சிரிச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பேண்ட் குரூப்ல இருப்பாரு. இவங்க எல்லாருக்குமே முன்னோடியா ஒருத்தர் இருப்பாரு. அவர் வழியில தான் இவங்க பேண்ட ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஹீரோவோட பேண்ட பொறுத்த வரைக்கும் ஹீரோ தான் முக்கியமான நபரா இருப்பாரு. ஹீரோவோட பேண்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறாங்க, பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் மீரான்ற பொண்ணை லவ் பண்றாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை அடிக்கடி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க பேண்ட்ல வந்து சந்திரான்ற ஒரு நபர் இருப்பான். அந்த சந்திராவை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு ஹீரோ கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு தான் வந்து இந்த டாப் பொசிஷன் கிடைக்கணும்ன்ற மாதிரிலாம் அவன் ஆசைப்பட்டு இருக்கான். ஆனா அந்த
சந்திராவும் சரி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சரி என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எப்ப பாரு ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேலை பண்றவங்க ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கவே கூடாது, ஏன்னா இவங்க கோயிலுக்காக இந்த விஷயத்தை பண்றாங்கல்ல, அதனால இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ கண்டிக்கிறாரு. அதை மீறியும் சந்திராவும் ஃப்ரெண்ட்ஸும் எப்ப பாரு ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் கையும் களவுமா மாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பேண்ட்லயே நீங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் துரத்தி விடுறாரு. ஆனா அந்த சந்திராவோட அண்ணன் பெரிய ஆளா இருப்பாரு, அந்த அண்ணன் பொலிட்டீஷியனா இருப்பாரு. என் அண்ணன் யார் தெரியும்ல அப்படின்ற மாதிரி அவன் பிரச்சனை பண்றதுக்காக வரான். யாரா வேணா இருக்கட்டும், இதுக்கப்புறம் இந்த பேண்ட்ல நீ இருக்கக்கூடாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பிரச்சனை பண்ணி அனுப்புறாரு. அந்த சந்திராவோட அண்ணன் பேரு வாசு அப்படின்றது, இவர் தான் பொலிட்டீஷியனா இருப்பாரு. எதுக்காக என்னோட தம்பிய பேண்டை விட்டு தூக்குன, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, உங்க தம்பி இந்த மாதிரி பண்ணா, இந்த மாதிரி பண்றது நியாயமா சொல்லுங்க, கடவுளுக்காக வாசிக்கிறோம், அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் சொல்றதுல நியாயம் இருக்கிறதா அண்ணன் நினைக்கிறாரு. நீ இந்த விஷயத்தை மாத்திக்கோயேன் அப்படின்ற மாதிரி சந்திரா கிட்ட அட்வைஸ் பண்றாரு. அவனை கேட்காம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கியான்ற மாதிரி சந்திராவும் அண்ணங்கிட்டயே கோச்சுக்கிறாரு. இந்த சந்திராவோட சப்போர்ட்டர்ஸா ஒரு 4-5 பசங்க இருப்பாங்க. இப்ப சந்திராவும் அவங்க கூட வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரோட பட்ட பேரு பட்டாணி போல, பட்டாணி பட்டாணி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் கிண்டல் பண்றாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஷாம்புன்றவர் முக்கியமானவரா இருப்பாரு. இப்ப 2 குரூப்புக்குள்ள சண்டை ஏற்படுதுல, அப்ப சந்திரா ஒரு சேலஞ்ச பண்றான். நீ நல்லா வாசிக்கிறியா இல்ல நாங்க நல்லா வாசிக்கிறோமா அப்படின்றத பாத்துறலாம்ன்ற மாதிரி சொல்றான். போட்டிக்கு நாங்க ரெடி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இதுக்கு ஏத்துக்கிறாரு. ஒரு திருவிழா வரப்போது, அந்த திருவிழால 2 பேருமே 2 குரூப்பா பிரிஞ்சு வாசிக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நடக்குது. இப்ப 2 குரூப்பா பிரிஞ்சு வாசிச்சிட்டு இருக்காங்க. மக்களே அவங்க எப்பவுமே சாமி கும்பிடுற மாதிரி கும்பிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள போட்டி போட்டு வாசிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட டீம் பயங்கரமா வாசிக்கிறாங்க, ஸ்டாமினாலாம் பயங்கரமா இருக்கு. ஆனா போக போக அவங்களோட டீம் வாசிக்கிறத நிறுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வாசிக்கணும்னா ஸ்டாமினா அதிகமா தேவை. இவனுங்க எல்லாருமே ட்ரக்ஸ பயங்கரமா எடுத்துட்டு இருக்காங்கல்ல, ஸ்டாமினா சுத்தமா பத்த மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல ஸ்லோவா வாசிக்கிறாங்க, அதுக்கு மேல வாசிக்கவே முடியாம நிறுத்திடுறாங்க. டே எப்படியாவது வாசிங்கன்னு சந்திரா சொல்றாரு. அப்பயும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்க முடியல. இப்ப சந்திரா தோத்துட்டாருன்றது உறுதியாயிருதுல, ஹீரோவும் சிரிச்சு கிண்டல் பண்றாரு. இதுல கோவப்பட்ட சந்திரா இருக்கான்ல, ஹீரோவை அடிக்கிறதுக்காக வேகமா பக்கத்துல போறான். அப்ப இவனை யாரோ அடிச்சிடுறாங்க. அதாவது லாங்ல இருந்து கல்ல வச்சு அடிச்சிடுறாங்க. இவன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். எல்லாருமே ஹீரோ தான் அடிச்சிட்டான், ஹீரோ தான் அடிச்சிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அடிக்கல போல. ஹீரோவும் இவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பாக்குறாரு. இப்ப சந்திராவோட குரூப்பை சேர்ந்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க. இப்ப ஹீரோவும் ஷாம்புவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா அவனோட குரூப்பை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, நீங்க எதுக்காகடா வரீங்க, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அண்ணன் வாசுவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா அந்த அண்ணன் ஏத்துக்க மாட்டாரு. வார்னிங் கொடுத்து ஹீரோவை அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. தம்பிக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவனை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேரு ஷாம்புன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ஷாம்புவும் நீ எதுக்காகடா கல்ல வச்சு அடிச்சன்ற மாதிரி கேக்குறாரு. என்னடா நீயும் அவனுங்கள மாதிரி பேசிட்டு இருக்க, நான் எதுக்குடா அவனை கல்ல வச்சு அடிக்க போறேன், நான்லாம் அடிக்கல, கூட்டத்துல இருந்த வேற யாரோ அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படி இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கும் போது மீரா இந்த இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலா மீரா சண்டை நடந்ததுனால கொஞ்சம் பயந்துருப்பாங்க. உங்களுக்கு எதுவும் ஆவல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்குலாம் எதுவும் ஆவல, நான் ஓகேவா தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே லவ்வ வெளிப்பத்திக்காம இருக்காங்கல்ல, இப்ப மீராவும் லவ்வ வெளிப்படுத்துறாங்க. உங்களுக்கு ஏதோ ஆயிருக்குமோ நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எதுக்கு பயந்தீங்கன்ற மாதிரி இவர் கிண்டல் பண்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இவங்களுமே வெக்கப்பட்டுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. இவரும் இந்த இடத்துல வெக்கப்படுறாரு. சோ இப்படிதான் இவங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப கதை பிரசன்ட்க்கு வந்துருது. அதே டீ கடையில ஷாம்புவும் ஹீரோவும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மாக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த நிலைமையில பக்கத்து வீட்டை சேர்ந்தவர் ஒரு பொண்ணை வாடகைக்கு விட்டுருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நான் கால் பண்ணி பேசலான் இருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. பேசினா மட்டும் என்ன அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாரா, அதெல்லாம் பண்ண மாட்டாரு, நீ தேவையில்லாம ஓனர் கிட்ட எல்லாம் பேசாதன்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க 2 பேருமே ஊரை சுத்தி பார்க்கிறதுக்கு போலான்ற மாதிரி கிளம்புறாங்க. எந்த பக்கம் போனாலும் சரி இவருக்கு மீராவை பத்தின ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. மீரா கூட எல்லா பக்கமும் இவர் சுத்தி எல்லாம் பார்த்திருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு சாங் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. மீராவை பத்தி இவர் ஃபீலிங்கா யோசிக்கிறாரு. சோ மீரா பிரசன்ட்ல உயிரோட இல்ல போல. மீரா கூட இவர் இன்டிமேட்டா, அதாவது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பிரசன்ட்ல வீட்டுக்கு வரும்போது ஒரு பொம்மையை பார்த்தாரு பாத்தீங்களா, மீரா தான் அந்த பொம்மையை கிஃப்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல கூட சோகமா அந்த பொம்மையை பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கிச்சன்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்னு செக் பண்றதுக்காக வந்தா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருக்க செவத்துல முட்டிட்டு இருக்காங்க. அங்க கட்ட மாதிரி ஏதோ இருக்கும், அதுலதான் முட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னமாச்சு, ஏமா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவரை பீட்டர்னு கூப்பிடாம டேவிட்னு கூப்பிடுறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. அந்த ஜெசி திரும்பி வந்துட்டா, அந்த ஜெசி திரும்பி வந்துட்டா, அவளால ஏதாவது பிரச்சனை வரும்ன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அம்மா வந்திருக்கவங்க பேரு ஜெசி இல்லம்மா, வந்திருக்கவங்க பேரு மாலினி, நீ தேவையில்லாம பயப்படாதம்மா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்ல இல்ல ஜெசி தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க.
ஜெசினா யாருன்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல, போக போக தான் தெரியும் போல. இவருமே கஷ்டப்பட்டு அம்மாவை சமாதானப்படுத்துறாரு. அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இவர் வெளியே யூரின் பாஸ் பண்றதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து சில ரவுடிங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவர் அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதாவது ஒரு ஆட்டோ டிரைவர் இவனை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அவர் ஆளை கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப ஹீரோவும் ஆளுங்க வந்திருக்கிறத பார்த்து அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவங்க 4-5 பேர் வந்திருப்பாங்க. ஹீரோ தனியாளா சமாளிக்கிறாரு. பயங்கரமா அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சிடுறாரு. அவனுங்க எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் படுக்கிறதுக்கு போயிடுறாரு. பக்கத்து வீட்டுல மாலினின்னு ஒருத்தங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த மாலினி காலையில வெளியே வரும்போது யூரின் ஸ்மெல் வருது. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையன் தான் பண்ணிருக்கான் போலன்னு அந்த பையனை திட்டிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துல யூரின் தெரியாம பாஸ் பண்ணிட்டாரு போல. நல்ல வேலை நம்ம தான்றது தெரியலன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் அந்த மாலினியை பத்தி நமக்கு தெளிவா காட்டுறாங்க. ஆக்சுவலா மாலினி இங்க இருக்க ஸ்கூல்ல டீச்சரா ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. அதே ஸ்கூல்ல தான் பையனையும் படிக்க வச்சிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாத ஒரு நபர் இருப்பாரு. அவருமே இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்படிதான் மாலினியோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. என்ன டீச்சரா வந்திருப்பாங்கன்னா பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரா தான் வந்திருப்பாங்க. அதே சமயம் அவங்க பையன் தனியா இருக்கும்போது ஹீரோவும் பக்கத்துல போய் லைட்டா பேச்சு கொடுக்கறாரு. உன்னோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. எதுக்காக இந்த மாலினியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்றதெல்லாம் கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த சார் இருக்கார்ல, அதாவது கல்யாணம் ஆகாத சார், எப்படியாவது மாலினியை இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. மேடம் உங்க ஹஸ்பண்டுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நைஸா பேச்சை கொடுக்கறாரு. இப்படி பேச்சை கொடுத்து இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இவங்களை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் பைக்ல சாஞ்ச மாதிரி ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காரு. அந்த வழியா தான் மாலினி வருவாங்க போல. அப்படி வர மாலினியை இவர் பாக்குறாருல, மாலினி செம்மையா பயப்படுறாங்க. இவன் எதுக்காக இப்படி பாக்குறான்ற மாதிரி பயந்த மாதிரி வேகமா கிளம்புறாங்க. இவங்க எதுக்கு நம்மளை பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இவர் தற்செயலா தான் இந்த இடத்துல நின்னுட்டு இருந்திருக்காரு போல. இவர் ஊர்ல இல்லாத சமயம் ஷாம்பு தான் அம்மாவோட மெடிக்கல் செலவெல்லாம் பார்த்திருப்பாரு. இப்ப இவரே மருந்து வாங்குறதுக்காக கடைக்கு வராரு. அண்ணன் இந்த ஸ்டாக்லாம் இப்ப வரதே இல்ல, ஒரு வருஷமா வரதே இல்லைன்ற மாதிரி இந்த கடைக்கார பையன் சொல்றான். போன மாசம் ஷாம்பு எப்படியும் வாங்கியிருப்பான்ல அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாரு. நீ என்னென்ன பேசிட்டு இருக்க, ஷாம்புலாம் ரொம்ப வருஷமா மருந்தே வாங்குறது இல்ல, அம்மாக்கு மருந்தெல்லாம் வாங்குறது இல்லன்ற மாதிரி சொல்றான். இது ஷாம்பு அம்மாக்கு மருந்தெல்லாம் வாங்கி தரது இல்லையான்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. அவனோட சூழ்நிலை என்னன்னு தெரியல, அவனால வாங்க முடியல போல அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அம்மா கொஞ்ச நாளா மருந்து சரியா எடுக்கலன்னு தெரியுதுல, இவர் வேலைக்கு மருந்தெல்லாம் கரெக்டா தந்துட்டு இருக்காரு. இப்பயும் அம்மா புலம்புற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. வந்திருக்கிறது ஜெசி தான், கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஆபத்து வரும், ஒன்னையே ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அம்மா வந்திருக்கவங்க ஜெசி எல்லாம் இல்லம்மா, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காதுமா, நீ அதெல்லாம் நினைச்சு பயப்படாத அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் மாலினி அவங்க வீட்டுல குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது யாரோ பாக்குற மாதிரியே தோணுது. யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. இவன் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி மாலினி செம்மையா பயந்துடுறாங்க. இப்ப வேகமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அவன் உள்ள வர கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சேஃப்டிக்காக ஒரு கத்தியை மறைச்சு வச்சிடுறாங்க. இப்ப இவங்க படுத்துட்டு இருக்கும் போது யாரோ உள்ள நுழையிற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்காக வந்திருக்காரு. இவங்க சுதாரிச்சு தடுத்து ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கவங்க மறைச்சு வச்சிருக்க கத்தியை வச்சு ஹீரோவை குத்தி குத்தி கொடூரமா சாவடிக்கிறாங்க. அப்படி சாவடிச்சதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே இந்த மாலினியோட கற்பனை அப்படின்றது தெரிய வருது. அவர் குறுகுறுன்னு பார்த்த மாதிரி தோணுச்சுல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துருமோன்ற மாதிரி பயப்படுறாங்க. மற்றபடி எதுவுமே நிஜத்துல நடக்கல, இவங்க தான் யோசிச்சு பார்த்திருப்பாங்க. இப்பதான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் மீரான்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த மீராவோட வீட்டுல மாப்பிள்ள எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. சீக்கிரமா உன் வீட்டுல இந்த விஷயத்தை பத்தி பேசு, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் அண்ணன் டேவிடுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பண்ணுவாங்க, கவலைப்படாத, டேவிடுக்கு சீக்கிரமே கல்யாணம் முடிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு 4 வயசு வித்தியாசத்துல டேவிட்னு ஒரு அண்ணன் இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஜெசின்ற ஒருத்தங்கள பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஜெசியை பொறுத்த வரைக்கும் வேற ஊரை சேர்ந்தவங்க போல, அதுவும் இல்லாம ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணா இருப்பாங்க. இவருமே எப்படியோ லவ் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்றதுக்கு முடிவு எடுத்துறாரு. சோ 2 பேருக்குமே வீட்டுல பிளான் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணோட பேரு ஜெசின்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடெல்லாம் பார்க்கும்போது சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. நம்ம வாழ்க்கை இதுக்கப்புறம் இந்த வீட்டுல தான் இருக்க போதா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ரொம்ப சின்னதா இருக்குல்ல, அதனால இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப நைஸா ஹஸ்பண்ட் கிட்ட பேச்ச கொடுக்குறாங்க. அது என்னன்னா, பேசாம என்னோட ஊருக்கு போயிடலாம், அந்த இடத்துல பெரிய வீடா பார்த்து நம்ம தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் அம்மாவை விட்டுட்டு என்னால எப்படி இருக்க முடியும், அதனால நம்ம இங்கேயே இருக்கலாம்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இவங்க எப்படியோ நைஸா பேசி பாக்குறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்காருல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல பயங்கரமா இவங்க அப்செட் ஆயிடுறாங்க. அடுத்த சில நாட்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க சரியாவே பேச மாட்டாங்க. ஹஸ்பண்ட் பேச ட்ரை பண்ணாலும் அவாய்ட் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு இன்டிமேட்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்பயுமே சரி விலகி படுக்கிறாங்க. இவருமே பயங்கரமா ஃபீல் பண்றாரு. வேணும்ட்டே தான் ஒய்ஃப் இப்படி பண்றான்றது தெரிஞ்சிருது. பக்கத்துலயே தானே பேரண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு.
தொடர்ச்சியா இந்த மாதிரி தான் ஜெசி பண்ணிட்டு இருக்கா. அவ கேட்டதுக்கு நான் மறுத்துட்டேன், அதுக்காக தான் இப்படி பண்றா போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் அவகிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேர் விஷயத்துல தலையிடாத அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, நான் என்ன சண்டையா போட போறேன், என் மருமகளுக்கு பேசி புரிய வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அம்மாவை பொறுத்த வரைக்கும் நார்மலா மருமக கிட்ட எடுத்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மருமக நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது இவங்க பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல தானே நீ இருக்க போற, உனக்கு என்ன வசதி வேணுமோ கேளு, அதை நாங்க பண்ணி தந்துடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, எனக்கு இந்த வீடு செட் ஆகாது, சிட்டி சைடு போயிட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதை மட்டும் யோசிக்காதம்மா, நாங்கெல்லாம் பையனை பிரிஞ்சுட்டு எப்படி இருக்க முடியும், இங்கேயே இருமா அப்படின்ற மாதிரி மாமியார் மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ரெண்டு பேருக்குள்ள சண்டை தான் ஏற்படுது. இந்த டேவிடும் ஜெசியும் பக்கத்துல இருக்க போர்ஷன்ல தான் இருக்காங்க. இப்ப அந்த போர்ஷனுக்குள்ள கதவை சாத்திட்டு வெளியவே போக விடாம ஹஸ்பண்ட பாத்துக்கிறாங்க. அதாவது அம்மாவை பார்க்க விடாம பாத்துக்கிறாங்க. அம்மாவும் டேவிட் டேவிட்னு கூப்பிடுறாங்க, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா டேவிடால வெளியே போகவே முடியல. அம்மாக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அம்மா இருக்காங்கல்ல, வெளியே வாங்க வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அளவே ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால டேவிட் நான் கண்டிப்பா போனோன்ற மாதிரி சொல்றாரு. சரி போய்க்கோ அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. இப்ப டேவிடும் டி-ஷர்ட்டை போட்டுட்டு வேகமா வெளியே வராரு. அம்மா கிட்ட மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜெசி எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது அம்மாக்கு புரிஞ்சிருது இல்ல. உனக்கு என்னமா, இவனும் நீயும் மட்டும் தனியா ஒரு இடத்துல இருக்கணும், அதுதானம்மா, நீங்க வேணா தனியா போய் இருந்துக்கோங்க, ஆனா அம்மா கிட்ட இருந்து பையனை பிரிச்சு கூட்டு போறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைமா அப்படின்ற மாதிரி அம்மா வார்த்தையை விடுறாங்க. இதுல ஜெசி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. பதிலுக்கு கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. பையனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாரு. பொறுமையா பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஜெசி அழுதுகிட்டே உள்ள போறாங்க. இவர் சமாதானப்படுத்துறதுக்காக உள்ள வராரு. சட்டுன்னு ஜெசி கதவை சாத்திடுறாங்க. ஜெசி என்ன பண்ணிட்டு இருக்க, எதுனாலும் பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்ல, என் கூட நீங்க இருக்க முடியுமா இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறது வெளியே இருக்க அந்த மாமியாருக்கும் தெரியுது இல்ல. அவங்களுமே ஜன்னல் கிட்ட வந்துடுறாங்க. எதுக்காகமா இந்த விஷயத்தை பெருசு பத்திட்டு இருக்க, நீ நினைச்ச மாதிரியே கூட இருந்துக்கோமா அப்படின்ற மாதிரி மாமியாரும் கொஞ்சம் இறங்கி வராங்க. ஆனா மாமியார் ஏற்கனவே திட்டினாங்கல்ல, அதுல இந்த ஜெசி பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பா. உங்க பையனை கண்டிப்பா என் கூட கூட்டு போவேன், நான் எங்க போனாலும் சரி உங்க பையன் என் கூட தான் இருக்கணும்ன்ற மாதிரி வித்தியாசமா பேசுறாங்க. கிருஷ்ணா எல்லாம் எடுத்து மேல ஊத்திட்டு இருக்காங்க. இவங்க மேல மட்டும் இல்லாம பையன் மேலயும் ஊத்திட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு தப்பா ஏதாவது முடிவு எடுத்துற போறான்றதுக்காக மாமியாருமே அவசரப்படாதன்னு சொல்றாங்க. ஆனா கோவத்துல ஜெசி இருக்கா பாத்தீங்களா, தீப்பெட்டி எடுத்து கொளுத்துறா. இவர் செம்மையா பயந்துட்டு இருக்காரு. அவங்க சும்மா பயம்புத்துறதுக்காக கொளுத்த பாக்குறாங்க போல, நிஜமாலேயே கொளுத்திக்கிறாங்கல்ல. ரெண்டு பேருமே மாட்டி அந்த இடத்துல எரிய ஆரம்பிக்கிறாங்க. இத பாக்குற அம்மா செம்மையா ஷாக் ஆயிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அம்மா மென்டலா பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் எரிஞ்சு போனதை பார்த்திருப்பாங்க. இப்ப டூர்ல இருக்க நம்ம ஹீரோ கிட்ட தகவலை சொன்னோன்னா ஹீரோவும் உடஞ்சு போயிடுறாரு. உடனே அம்மாவை பாக்குறதுக்காக வராரு. இப்ப அம்மாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிருது இல்ல, அதை நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. டேவிடுக்கு கல்யாணம் முடிஞ்சு சில மாசத்துல நம்மளோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசலான்ற மாதிரி இவர் கணக்கெல்லாம் பண்ணிருப்பாரு. ஆனா டேவிடோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுல, அதை நினைச்சு ஹீரோ ரொம்ப ஃபீலிங்ல இருக்காரு. இப்படி எல்லாம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி மீரா கிட்ட சொல்றாரு. மீராவும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பிரசன்ட்ல இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இவர் பைக்ல வந்துட்டு இருக்காரு. நடு ரோட்ல யாரோ கம்பியை கட்டி வச்சிருக்காங்க. இவர் வரது தெரிஞ்சுதான் இப்படி கம்பியை கட்டி வச்சிருக்காங்க போல. கடைசி நேரத்துல சுதாரிச்சு இவர் விலகுறாரு. இப்ப கீழே விழுந்து இவருக்கு காயம்லாம் படுது. யார் இப்படி பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்கிறாரு. ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல மாலினின்ற ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களுமே விளையாடிட்டு இருக்க வினுவை பார்த்துக்கிட்டே டீலாம் ரெடி பண்றாங்க. இப்ப தரலான் வரும்போது அந்த வினு காணாம போயிருக்கான். அதுக்குள்ள வினு எங்க போயிருப்பான்னு தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ ஏற்கனவே ஃபாலோ பண்றதா மாலினி நினைக்கிறாங்கல்ல. என் பையனை என்னடா பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் என்ன பண்ண போறேன், நான்லாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டாரு. அப்ப இவர் வீட்டுல இருந்து தான் சவுண்ட் கேக்குது. என்னன்னு உள்ள வந்து பார்த்தா அம்மா அந்த பையனை மிரட்டிட்டு இருக்காங்க. உன் அம்மாவை இங்க இருந்து கூட்டு போயிடு அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. ஏமா இப்படி பண்றீங்க, இது ஒன்னும் ஜெசியோட பையன் கிடையாது, ஜெசியும் கிடையாதுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க மாலினிக்கு இது பைத்தியக்கார குடும்பம் போல அப்படின்ற மாதிரி தோணுது. இப்ப வேகமா பையனை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவருமே பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. எங்க நீங்க சீக்கிரமா இந்த வீடை காலி பண்ணிட்டு போயிடுங்க, என் அம்மாவால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, என் லைஃப்ல நான் எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டேன், நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சாரு சுத்தி சுத்தி வராரு, பெண்கள் எங்க போனாலும் பிரச்சனை இருக்கதான் செய்யும், அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ ஒன்னோட புத்திமதியெல்லாம் சொல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க.
இவர் சாதாரணமா தான் சொல்லியிருப்பாரு, அதுக்கே பயங்கர கோவமா பேசுறாங்க. ஹீரோக்கு ஷாம்புன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இவர் எல்லாத்தையும் ஷாம்பு கிட்ட சோகமா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஷாம்புக்கு போன் கால் வரதுனால கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. அப்ப ஷாம்பு கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, நீங்க போனோன்னே இந்த பேண்டோட நிலைமையே மாறிடுச்சுன்னு. ஷாம்பு தலைவரானதுக்கு அப்புறம் காசுக்காக தான் வேலை பார்க்கறாரு, கோயிலுக்காக வேலை பார்க்குற மாதிரி இல்லைன்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்டை சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஷாம்பு வராருன்னு தெரிஞ்சோன்னே இந்த பையன் சைலண்டா கிளம்பிடுறான். என்ன ஷாம்புவை பத்தி அவன் அப்படி சொல்றான்ற மாதிரி ஹீரோக்கும் லைட்டா ஷாம்பு மேல சில சந்தேகம்லாம் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா ஹீரோக்கும் மாலினிக்கும் சின்னதா ஒரு ஃபைட் மாதிரி போயிட்டு இருக்குல்ல, ஹீரோ வேணும்ட்டே அவங்க வீட்டு வாசல்ல ஏதாவது பண்றாரு, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோவோட வீட்டு வாசல்ல ஏதாவது பண்றாங்க. அதே மாதிரி அம்மாவும் மாலினி வீட்டு வாசல்ல ஏதாவது பண்றாங்க, பதிலுக்கு மாலினியும் ஏதாவது பண்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபன் கலந்துதான் நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ பேண்ட்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மீரா கிட்ட இருந்து கால் வருது. மீரா கொஞ்சம் அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம், உடனே இந்த இடத்துக்கு வா, எப்பவுமே சந்திக்கிற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டாங்க. இவர் அவசரமா வேலையில இருக்கன்னு சொல்லிட்டாரு. இல்ல நீ உடனே வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏதோ முக்கியம் போல அப்படின்ற மாதிரி இவருமே பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவங்க அழுதுகிட்டே கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு ஷாம்பு கிட்ட இருந்து கால் வருது. ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த தம்பி சந்திரா இறந்து போயிட்டான். இப்ப அண்ணனும் ஆட்களும் உன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. நீ அவங்க கண்ணுல மட்டும் பட்ட சாவடிக்க கூட வாய்ப்பு இருக்கு, தப்பிச்சு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை நினைச்சு ஹீரோ இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவங்களும் விஷயத்த சொல்றாங்க. இவரால அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க போல, உன் குழந்தைய நான் சுமந்துட்டு இருக்கேன், சீக்கிரமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, நான் உடனே கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதை விட உனக்கு என்ன பிரச்சனை, என்ன கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்த போறியான்ற மாதிரி கேக்குறாங்க. நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க, கண்டிப்பா நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், இப்ப நான் கிளம்பணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் அவசர அவசரமா கிளம்புறாருல, அதனால இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இவர் அவனுங்க ஏதாவது பண்ணிட போறாங்கன்றதுக்காக தான் இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. இவர் கிளம்பலான்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த அண்ணனும் ஆளுங்களும் வந்துடுறாங்க. அண்ணன் பேரு வாசுன்னு சொல்லியிருப்பேன். இவர் வாசு கிட்ட பேசி புரிய வைக்கலாம்னு நினைக்கிறாரு, அதாவது அடிச்சது நான் இல்லைன்னு பேசி புரிய வைக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா வாசு கேட்கறதாவே இல்ல, இவர் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இவருமே அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது இவரோட பைக் ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு இடத்துல இவர் காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறாரு. இப்ப நைட்டு நேரம் தான் இவர் கண்முழிக்கிறாரு. கண்முழிச்சவரு முதல்ல மீரா கிட்ட பேசணும், மீரா நம்ம எங்க போனோம்னு தெரியாம பயந்துருப்பா அப்படின்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. ஆனா மீராக்கு கால் போகவே மாட்டேங்குது. இவர் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி டவர் கிடைக்கலன்னு கடுப்புல போனை போட்டு உடைச்சிடுறாரு. இவர் போனை உடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சைடுல மீரா வந்து ட்ரை பண்றாங்க. மீராக்கு வந்து சுவிட்ச் ஆஃப்ல போன் இருக்குன்ற மாதிரி வருது. எதுக்காக சுவிட்ச் ஆஃப்ல போனை வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இவர் போன் எல்லாம் சரி பண்ணும் போது ஃப்ரெண்ட் ஷாம்பு கிட்ட இருந்து கால் வருது. மச்சான் கொஞ்ச நாள் இந்த ஊர் பக்கம் வந்துடாத, கண்டிப்பா உன்னை சாவடிச்சிருவாங்க, நான் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை கூப்பிடுறேன், நீ அப்ப வந்தா போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்ல, மீரா கிட்ட அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த ஊரை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப மறைஞ்சு மறைஞ்சு இவரும் ஒவ்வொரு இடமா இருந்துட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல மீராக்கு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அவர் போனை எடுக்கவே மாட்டாருல, இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. காலேஜுக்கு சரியாவும் வரமாட்டாங்க, எப்ப பாரு வீட்லயே சோகமா இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வேண்டிய எல்லார்கிட்டயும் இவங்க பேசி பாக்குறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்மள சீட் பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குமே தோணலாம் ஆரம்பிக்குது. இப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கேரளால இருக்க ஒரு பகுதியில தான் பதுங்கி இருக்காரு போல. இங்க இருந்து ஷாம்புக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணிட்டாரு. டே நான் மீரா கிட்ட பேசணும், மீரா கிட்ட போனை கொண்டு போய் தாண்ட மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு ஷாம்பு இருக்காருல, மீரா அவளோட இடத்துல தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இவர் சீட் பண்ணிட்டாரு போலன்ற மாதிரி மீரா ரொம்ப வேதனையில இருந்திருப்பாங்க. அதோட தாக்கத்தினால தான் இறந்து போயிட்டாங்க போல. இவருமே இதை கேட்டு இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாரு. அடிக்கடி இவருக்கு கனவு வருது பாத்தீங்களா, அதுக்கு காரணம் இதுவா தான் இருக்கும். இப்பயும் ஷாம்பு இருக்காருல, நீ வந்தனா இங்க பிரச்சனை ஆயிடும், அதனால கொஞ்ச நாள் வராம இருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்படியே தான் ஒரு 2 வருஷம் ஓடி போயிருச்சுன்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. பிரசன்ட்ல ஹீரோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் வேலை விஷயமா வெளியூருக்கு போன அப்பா திரும்பி வந்துடுறாரு. இப்ப அப்பா இருக்கார்ல, இதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு நீ போகாதப்பா, என்ன ஆனாலும் சரி நம்ம பாத்துக்கலாம், நீ இந்த ஊர்லயே இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சென்டிமெண்டா பேசிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்கப்பா, இதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நம்ம ஹீரோவோட பைக்ல ரிப்பேர் இருக்கும், அதை சரி பண்றதுக்காக மெக்கானிக் ஷெட்டுக்கு வராரு. அங்கதான் இவரோட பக்கத்து வீட்டை சேர்ந்த ஓனர் இருக்காரு. இந்த ஓனர் கிட்ட எதுக்காக ஓனர் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து சேர்த்தீங்க, என் அம்மாக்கு ப்ராப்ளம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்னப்பா நீ இப்படி சொல்ற, உன் ஃப்ரெண்டு தான்ப்பா அந்த பொண்ணைய கூட்டம் தான், நான் கூட வீடு தரதுக்கு யோசிச்சேன், ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல தாங்கன்ற மாதிரி உன் ஃப்ரெண்டு தான்ப்பா சொன்னா, உன் ஃப்ரெண்டு சொன்னதுனால தான் நான் வீடை தந்தம்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் ஃப்ரெண்டு இதை பத்தி உன்கிட்ட சொல்லியான்னு கேக்குறாரு. இவருமே சொல்லல, திருன்னு இந்த இடத்துல முடிச்சிட்டு இருக்காரு.
ஷாம்பு தான் அந்த பொண்ணிய கூட்டு வந்திருக்கானா? அப்ப ஷாம்புக்கும் மாலினிக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம அம்மாக்கு ப்ராப்ளம் இருக்கிறது தெரிஞ்சும் இப்படி பண்ணிருக்கான். இதனால தான் ஓனர் கிட்ட நீ பேச தேவையில்லைன்ற மாதிரி நம்மளோட மனசை மாத்திருக்கான் போல. ஷாம்பு எதனால இதெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டே குளிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த குடிசையை யாரோ கொளுத்தி விட்டுறாங்க. இவரை சாவடிக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க போல. நல்ல வேலையை இவர் தப்பிச்சிடுறாரு. இந்த ஷாம்புவை பொறுத்த வரைக்கும் காசு சம்பாதிக்கிறதுக்காக இந்த பேண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் டீம்ல இருக்க ஒருத்தனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ விருப்பப்பட்டா இரு, இல்லனா கிளம்புன்ற மாதிரி ஷாம்பு தெனாவட்டா பேசுறாரு. இப்ப ஒப்பந்தம் பண்றதுக்காக வரும்போது அவங்க கிட்ட நிறைய காசெல்லாம் இவர் கறந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல மோனோபோலியா மாறிடுறாருல, நிறைய காசை கறந்துட்டு இருக்காரு. இதனால ஹீரோ இருக்காருல, இவரு ஒரு பேண்டை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப ஹீரோ கிட்ட சேர்றதுக்கு அந்த பையன் வரதா சொல்றான். இதெல்லாம் தெரிஞ்ச ஷாம்புவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. நீ என்னடா கோவப்படுற? நான் தான் உன் மேல கோவப்படணும். பிளான் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கல, எதுக்காகடா பண்ண? அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. என்ன இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஷாம்புவும் முடிக்கிறாரு. இப்பதான் ஷாம்பு எப்பேற்பட்ட வேலை பார்த்தாருன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா மீரா ஹீரோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லார்கிட்டயும் விசாரிச்சாங்கல்ல, அந்த மாதிரி ஷாம்பு கிட்டயும் விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அவனால நான் பிரெக்னன்ட் ஆயிருக்கேன், இப்ப அவன் எங்க போனான் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஓஹோ, அதனால தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவன் ஊரை விட்டே ஓடி போனானா? உன்னை ஏமாத்திருக்காமா, இன்னுமா உனக்கு புரியல அப்படின்ற மாதிரி மீராவை இவன் தான் ஏத்தியே விட்டுருப்பான். சோ நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான்ற மாதிரி மீராவும் யோசிச்சு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதோட தாக்கத்தினால தான் தற்கொலை பண்ணிருப்பாங்க. அந்த பீட்டர் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான், நீ பாத்துக்கோன்ற மாதிரி மாலினிக்கு போன் கால் வருது. மாலினியோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த மாலினி யாருன்னு பாத்தீங்கன்னா மீராவோட அக்காவா இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் மாலினி கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. நீ யாருன்னு கேட்கறதுக்காக வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்படி நுழையும் போதே இவங்க அட்டாக் பண்ண பாக்குறாங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் தடுத்து சண்டை போடுறாரு. அவங்க அடிக்கிறதுல இவர் செம்மையா அடி வாங்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவங்க வீட்டுல இருக்க ஒரு போட்டோவை பாக்குறாரு. மீராவோட போட்டோ தான் இருக்கு. மீராக்கு நீங்க என்ன வேணும்னு கேட்கும்போது, நான் மீராவோட அக்கா, அநியாயத்துக்கு என்னோட தங்கச்சி ஒன்னால் தான் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் பின்னாடி அந்த ஷாம்பு தான் இருக்கான், உங்களை ஏத்தி விட்டதும் அந்த ஷாம்பு தான், நான் சொல்றதை கேளுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க நம்ப மாட்டாங்க. திரும்ப திரும்ப இவரை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒரு ஸ்டேஜ்ல பதிலுக்கு தடுத்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இவங்க நம்பாம அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் இந்த இடத்துக்கு ஷாம்புவே வந்துடுறான். என்ன இன்னும் இவனோட கதையை முடிக்கலையான்ற மாதிரி கேட்டுக்கிட்டே தான் உள்ள நுழையறான். எப்படியும் கதையை முடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் நினைச்சிருப்பான். ஆனா இவங்க இன்னும் அடிச்சுதான் போட்டிருக்காங்க, கதையை முடிக்கல. இப்ப ஷாம்பு, ஆமாண்டா நீ நினைச்சது உண்மைதான், இது எல்லாத்துக்கும் பின்னாடி நான் தான் இருக்கேன்ற மாதிரி உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். சோ இப்ப உண்மை வந்து பக்கத்துல இருக்க அந்த அக்கா மாலினிக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோவை எப்படியாவது இந்த ஊரை விட்டு ஓட வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான போட்டிருப்பான். அதுக்காக தான் இவ்வளவு விஷயத்த பண்ணிருப்பான். ஏன்னா ஹீரோ ஊரை விட்டு ஓடினாதான் அந்த பேண்ட் முழுக்க இவன் கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிருப்பான். இதை தாண்டி மீரா இறந்து போனதுனால மாலினி கோவத்துல இருக்காங்கல்ல, மாலினியை வச்சு ஹீரோவோட கதையை முடிச்சிடலான்னு சில பிளான போட்டிருப்பான். இப்ப எல்லா பிளான பத்தியும் இவன் சொல்லிட்டு இருக்கான்ல, இதை கேட்கிற மாலினிக்கு இவன் மேல பயங்கரமா கோவம் வருது. என்ன அடிக்கணும் போல தோணுதா, உன்னால எதுவுமே முடியாதுன்ற மாதிரி இவன் நக்கல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவா அங்க இருந்து எந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பயங்கரமா இந்த இடத்துல சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனை அடிச்சு லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணவரை இவனை சாவடிக்க கூடாது, ஏன்னா இவனை சாவடிச்சா நமக்கு தான் தண்டனை கிடைக்கும், அதனால அவசரப்பட்டு இவனை சாவடிக்க கூடாதுன்றதுக்காக அடிச்சு லாக் மட்டும் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அந்த அக்காவை பொறுத்த வரைக்கும் செம்ம கோவத்துல இருக்காங்கல்ல, ஏன்னா தங்கச்சி இறந்து போனதுக்கே இவன் தான் காரணம்ன்றது தெரிஞ்சிருச்சுல. அந்த அக்கா என்ன பண்றாங்கன்னா, சட்டுன்னு ஷார்ப்பான ஒரு ஆயுதத்தை எடுத்து அதை வச்சே கரகரன்னு அவனோட கழுத்தை அறுத்து சாவடிச்சிடுறாங்க. அவசரப்பட்டு எதுக்காக இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி ஹீரோவும் ஒரு பார்வை பாக்குறாரு. சந்திராவை யாரோ கல்ல வச்சு அடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லியிருப்பான். ஆக மொத்தத்துல எல்லா விஷயத்தையும் இவன் தான் பண்ணியிருக்கான் போல. மாலினி இந்த இடத்துக்கு வந்ததே ஹீரோவை பழி வாங்குறதுக்காக தான். ஹீரோ நல்லவர்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ இதுக்கப்புறம் பாடியை டிஸ்போஸ் பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லியிருப்பாரு. இவங்களுமே கிளம்பலான்ற மாதிரி பையனை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அம்மாக்கு ஒவ்வொரு வாட்டியும் மாலினி எப்படி தெரிஞ்சிருக்காங்க அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அம்மாவோட கண்ணுக்கு மாலினி மாதிரி தெரிய மாட்டாங்க, அந்த ஜெசி மாதிரி தான் தெரிவாங்க. ஜெசி பேக்கோட இங்க இருந்து கிளம்பி போறா அப்படின்ற மாதிரி அம்மா சந்தோஷப்படுறாங்க. அம்மாக்கு அப்படியே நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த ப்ராப்ளமும் கிளியர் ஆயிருது. இவன் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டா இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்ல, இந்த ஊர்லயே நம்ம வாழலான்ற மாதிரி ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பேண்டை இவர் லீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஷாம்பு ஊர் மக்கள்லாம் எங்க போனான்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க, ஏன்னா பாடி கிடைக்காத அளவுக்கு எங்கேயோ டிஸ்போஸ் பண்ணிருக்காரு போல. இப்ப பேண்ட் எல்லாம் இவர் வாசிச்சிட்டு இருக்காரு. அப்படி வாசிச்சிட்டு இருக்க ஹீரோ ஒரு இடத்தை பார்த்து ஷாக் ஆகுறாரு. இறந்து போன மீரா இருக்காங்கல்ல, இவரோட கற்பனையில
தெரியுறாங்க. சூப்பரா வாசிக்கிறேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவருமே அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. எல்லார் கூடயும் சேர்ந்த மாதிரி வாசிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.